நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் செடி எப்படி வளருதுன்ட்டு. என் செடி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க காட்டுறேன். உங்கள் செடி, எங்கள் செடி இதுதான். இந்த செடி நான் ஆசையாக வளர்த்துனேன். மணி பிளான்ட் மட்டும்தான். பிளான்ட் இதில் புழுகு பிடிச்சிட்ருக்கு. அதனால நான் இதுக்கு வந்து அன்மேட்டில் கிராஸிங்காக நான் வந்து வாட்டர் எப்படி ஊற்றுறதுன்னு இங்கே வாங்க. நான் இப்போ வந்து என்னென்ன செடி வச்சுருக்கேன்னா எனக்கு பிடிச்ச செடி தான் ஒன்று இருக்குது. இதில் வந்து அக்ஷாப்பூன்னு ஒரு பூ இருக்குது. இது வந்து சாம்பூ சொல்லுவாங்க. இது வந்து லிப்டிக் பழம் செடி. இது வந்து இந்த தொட்டாஞ்சினிங்கி. இது வந்து மணி பிளான்ட் நாங்கள் அழகாக வச்சுருந்தோம். இது ஒயிட் பட்டன் ரோஸ், இது பிங்க் பட்டன் ரோஸ், இது பிங்க் பட்டன் ரோஸ். இங்கே மட்டும் ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இங்கே நான் வந்து தர்பூசணி விதை போட்டிருக்கேன். வாங்க அப்படியே காட்டுறேன். இதுக்குன்னு மட்டும் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இது மட்டும்தான் வச்சுருப்பீங்க. அது நான் உங்களுக்கு என்ன மாதிரி தண்ணி ஊற்றணும்னு காட்டுறேன். வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பாட்டில் இருக்கு இல்லையா அவங்க வீட்டில்? இதில் 2 பாட்டில் இருக்கும். 2 லிட்டர். இது 1 லிட்டர் பாட்டில். 2 லிட்டர் மொத்தம். 1 லிட்டர் சேர்த்தா இதை நீங்கள் வந்துட்டு இதுக்கு காலையில் இது 2 நாளைக்கு 2 லிட்டர் பாட்டில். அப்போ 2 நாளைக்கு இது வந்து 2 லிட்டர் 4 லிட்டர் ஆச்சு. 2 நேரத்துக்கு ஊற்றினோம்னா 4 நேரத்துக்கு ஊற்றினோம்னா வந்து 6 லிட்டர் ஆச்சு. இது நல்லா இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. லீஃப்லாம் பட்டாதான் அது அழகாக இருக்கும். இப்போ நான் மணி பிளான்ட் பற்றி அறிகுறி சொல்லிட்டேன். வாங்க அடுத்த அறிகுறிக்கு போகலாம். இதுதான் எனக்கு பிடிச்ச பூ. இந்த பூ மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போதே ஃபஸ்ட்டு அந்த பூ மட்டும்தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இந்த பூவுக்கு அதே மாதிரி 2 லிட்டர் இருக்கும். இப்போ எல்லாம் மண்ணு ஈரமாக தான் இருக்குது. பூ பாருங்க எவ்வளோ பூ காய்ச்சிருக்கு. பெஸ்ட்டு செடி. அடுத்தது வந்து இது வந்து நான் இப்போ தான் வாங்கினேன் 2 பாட்டில். ஒரு 30 நாள் இருக்கும் இது வாங்கி. இது பேர் வந்து ஆரஞ்சு செடி. வளர தொட்டோம்னா எந்த செடியாக இருந்தாலும் வளராது, அப்படியே காஞ்சு போயிடும். நான் இப்படி தான் அந்த தொட்டியில் கிரேப்ஸ் வச்சுருந்தேன். அந்த மணி பிளான்ட் தொட்டியில் அந்த கிரேப்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் வெயிலில் காஞ்சு கீழே விழுந்துச்சு. அப்போ இந்த தொட்டி வேஸ்ட்டான இருக்குது, எனக்கு பிடிச்ச மணி பிளான்ட் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மணி பிளான்ட் பண்ணேன். இதுதான் ஒரு பூ. இந்த பூ வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூ பேர் எனக்கு தெரியாதானே இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் ரோஸ். இது அடுக்கு ரோஸ். இந்த அடுக்கு ரோஸ் பார்க்குங்க. இந்த செடிக்கு நம்ம மருந்து விடாமல் போனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மொக்கு பாருங்கள் எவ்வளோ மொக்கு வெயிட் இருக்குதுன்னு. இதுவும் எல்லா செடி புழு பிடிச்சிருச்சு. இந்த லீஃப் மட்டும்தான். செடிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதோட பூ தான் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட பூ வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் பன்னீர் ரோஸுங்க. இது பேர் வந்து பன்னீர் ரோஸ் செடி. நல்லா இருக்கு இல்லையா? அப்புறம் இது வந்து காக்கடை. எனக்கு பிடிச்ச அழகான கியூட் வாழை மரம். இந்த வாழை மரம் வச்சு நான் அந்த 2 பூ, அந்த அரளிப்பூ ஃபஸ்ட்டு வச்சுட்டு அரளிப்பூ வச்சுட்டு 2வது இந்த செடி வச்சேன். இந்த செடி நான் வைக்கல, எங்கள் பாட்டி வச்சாங்க. இங்கே பாருங்க அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. யாருன்னு தெரிலங்க. அழகாக இருக்குல்லையே சிவன் கையில் ஒட்டுது. இது வச்சிடலாம் இதே இடத்துல. சுற்றி வந்திருக்கு. இதில் வாழைப்பூ வந்திருக்கு. வாங்க காட்டுறேன். அந்த உச்சியில் பாருங்க. அப்படியே பாருங்க உச்சியில் ஜூம் பண்ணு தெரியுது? அது ஜூம் பண்ணு. பார்த்துட்டிங்களா? அங்கே பூ மாதிரி சென்டரில் இருக்கும் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி அப்புறம் என்ன செடி? நான் ஒரு செடி விட்டுட்டேன். இந்த செடி தான். இதை நான் எப்போ வச்ச புதினான்னு வச்சேன். புதினா வாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புதினா அப்படி வீசினாலும் திரும்பி இந்த இயற்கை நம்மளை தான். இந்த இயற்கை வந்து நம்மளை விடவே மாட்டேங்குதுங்க. நான் இயற்கை விடவே மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ. இல்லை மல்லிப்பூ நான் பிடுங்காமலே விட்டனால கீழே விழுந்துருச்சேன். அழகாக இருக்கு அடுக்கு மல்லி. மருதாணி செடி.
ஃபுல்லாக 2 வச்சுருக்கோம். பப்பாளி மருதாணி, இது தாங்க மருதாணி செடி. இது எனக்கு பிடிச்ச மருதாணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அங்கே இருக்குது பாருங்கள். 2 வச்சுருக்கேன், இது ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சீத்தாப்பழம், முள்ளாக இருக்குங்க இல்லையா, அந்த சீத்தாப்பழம். பார்த்தீங்கன்னா இந்த பூ வாடிடுச்சு, யார் வச்சான்னு தெரில. அங்கே பப்பாளி இருக்குது, அப்புறம் முல்லைப்பூ. வாசனை நல்லாயிருக்கும் பாருங்கள். வாசனை நல்லாயிருக்கு பாருங்கள். வாங்க அடுத்த செடி பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்குள்ள அவ்வளோ செடி இல்லை, ஆனால் வெளியே குட்டி கார்டன் அப்படின்னு. இது மணி பிளான்ட். இது மணி பிளான்டோட அடுத்ததை நான் சாயந்தரம் மட்டும்தான் ஊற்றுவேன். காலையில் டைம்னா